Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தினசரி வேத வசனங்களை நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு அற்புதமான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 3 யோவான் 1:11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த தமிழை விட ஆங்கிலத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காங்க. சிவி என்கிற மொழிபெயர்ப்புல, டோன்ட் imitate the evil deeds of others but follow the examples of people who do kind deeds. மற்றவர்கள் செய்த தீமையை பின்பற்றாதிருங்கள், மாறாக மற்றவர்கள் செய்த நன்மையை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் நன்மை செய்யறாங்க, சில மனிதர்கள் தீமை செய்யறாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நன்மையை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு அவங்க செஞ்ச தீமையை ஃபாலோ பண்றாங்க. ஓ, நீ ஈவிலா எனக்கு நேரா செயல்பட்டியா, இப்ப நானும் அதை விட பயங்கர ஈவிலா செயல்படுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க வசனம் சொல்லி கொடுக்குறது இந்த 3 யோவான்ல நன்மையானது பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிருக்கு. ஃபாலோ த குட் deeds of other persons. மற்றவர்கள் செய்த நன்மையை பின்பற்றி அத மாதிரியே செய்யணும் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. ஆபிரகாம் லிங்கன், one of the great leader, he is famously known for his love, compassion and help. அப்படி சொல்லலாம். அவர் உலகத்துல தலை சிறந்த லீடர் மட்டும் இல்ல, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் மற்ற மனிதர்களை மதிக்கிற தன்மை, இதுக்காக ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தலைவரா இருந்தாரு. அமெரிக்கன் பிரசிடென்டா அவங்க செகண்ட் டைம் வந்த முதல் பிரசிடென்ட் அவங்க தான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அவர் பிரசிடென்டா வர்றதுக்கு முன்னாடி, எட்வின் என்கிற ஒரு மனிதன், அவர் அங்க அமெரிக்க தேசத்துல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்த ஒரு மனிதன், இந்த ஆபிரகாம் லிங்கனை ரொம்ப கடுமையா விமர்சித்தார். எப்படி சொன்னாரு, ஆபிரகாம் நீங்க ஒரு கொரில்லா மாதிரி இருக்கீங்க. ஏன்னா ஆபிரகாம் லிங்கனோட தோற்றம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவா, அவ்வளவு கரிஸ்மாட்டிக்கா இருக்காது. அவர் ரொம்ப பாக்குறதுக்கு அப்படி இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணாரு, அந்த எட்வின் என்கிற ஒரு மனிதன் அந்த ஆபிரகாம் லிங்கனை நீங்க கொரில்லா மாதிரி இருக்கீங்க, நீங்க ஒரு லாங் ஆம்டு ஏப் அப்படிலாம் சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டாரு. ஆனா இத ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கல. மாறா என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் பதவிக்கு வந்த பிறகு, அவர் அமெரிக்கன் பிரசிடென்டா ஆன பிறகு, அமெரிக்க அதிபரா மாறின பிறகு, யார் தன்னை பழிச்சாங்களோ, யார் தன்னை ரொம்ப மோசமா இன்சல்ட் பண்ணாரோ, அந்த எட்வினையே செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த போர் படைகளுக்கான ஒரு செயலாளராக இந்த எட்வின் என்கிற மனிதனை ஆபிரகாம் லிங்கன் நியமித்தார். பாருங்களேன், அந்த எட்வின் செஞ்ச அந்த தீமையான காரியத்தை ஃபாலோ பண்ண, ஆனா எட்வின் இருக்கிற நல்ல ஒரு எபிலிட்டியை பார்த்து, ஏன்னா அவரால் போர் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், நல்லா போர் நடத்த முடியும், சோல்ஜர்ஸ் நல்லா லீட் பண்ண முடியும். ஸோ இந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரை சூஸ் பண்ணி இந்த ஆபிரகாம் லிங்கன் செக்ரட்டரி ஆஃப் வார் என்கிற ஒரு போஸ்டிங்கை அவருக்கு கொடுத்தார். இந்த ஆபிரகாம் லிங்கன் சாகும் பொழுது எட்வின் ஒரு வார்த்தை சொன்னார், காலத்துக்கும் சாகாத மனிதன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். என்ன அந்த ஆபிரகாம் லிங்கன் இறந்தப்ப ஒரு நாளும் ஆபிரகாம் லிங்கனுக்கு இறப்பே இல்லைன்னு சொன்னார். பாத்தீங்களா, அவர் தீமை செஞ்ச மனிதனுக்கு தீமை செய்யல, மாறா தீமை செஞ்ச மனிதனுக்கு நன்மை செஞ்சான்னு பாக்குறோம். சோ நம்மளும் ஆபிரகாம் லிங்கன் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அல்லது இந்த வசனத்துல இருந்து நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற வேண்டும். ஃபாலோ த குட் deeds of others. நிறைய பேர் உங்களுக்கு ஈவிலான விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு நெகட்டிவான சில காரியங்கள் வாழ்க்கையில செஞ்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதவே திரும்ப நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க வெஞ்சன்ஸ் எடுத்து பண்றீங்கன்னு அர்த்தம். வேதம் ஒரு நாளும் அதை ஆதரிக்கவே இல்லை. மாறா அவர்கள் உங்களுக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க. நன்மையை நீங்க ஃபாலோ பண்ணி நன்மையை பின்பற்றி குட் டீட்ஸை நீங்க அவங்களுக்கு செய்வீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்துவனுடைய இருக்கீங்க. வசனம் அழகா சொல்லி இருக்கிறது, தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த வசனத்தோட பிற்பகுதியில நீங்க ஒருவேளை அப்படி தீமை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா தேவன் உங்க இடத்துல இல்லை, நீங்க தேவனையே காணவில்லை என்று இந்த வசனம் நமக்கு அர்த்தம் கொடுக்கிறது. நாம் தேவனை கண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லா தீமைக்கும் நன்மை செய்வோம், நன்மையானதை நாம் பின்பற்ற தேவன் நமக்கு இந்த நாளில் உதவி செய்வாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் a great day.